கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இறையியலில் கிறிஸ்துவியல் கற்று வருகிறோம், தொடர்கிறது. ஏன் இயேசு சிலுவையில் தொங்கி மரிக்க வேண்டும், வேறு விதத்தில் அவர் மரித்திருக்கக்கூடாதா என்கிற தலைப்பு தொடர்கிறது. எபேசியர் 2:14-15-16. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இருதரத்தார் அப்படின்னு சொல்கிறது யூதர், யூதர் அல்லாதவர்கள். 11ஆம் வசனம் சொல்கிறது, ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து. எபேசு மக்கள் புறஜாதியார் தானே, யூதர்கள் யூதர் அல்லாதவர்கள். யூதர்களுக்கு விருத்த சேதனம் உண்டு, எபேஸ் புறஜாதியார்களுக்கு விருத்த சேதனம் கிடையாது. யூதர்கள் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும் தேவாலயத்தில். புறஜாதிகள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது, பிரகாரம் வரைக்கும் தான் போக முடியும். புறஜாதியார் ஒரு வேதபாரகராக மாற முடியாது. வேற அவர்களுக்கு எந்த உரிமையும் சலுகையும் கிடையாது. அவர்கள் கிறிஸ்துவை சேராதவர்கள். 12ஆம் வசனம், இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். யூதர் யூதர் அல்லாதவர் அவர்களுக்கு நடுவில் ஒரு பகை இருந்துச்சு, ஒரு பிரிவினை இருந்துச்சு. பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்து, நியாயப்பிரமாணம் உள்ளவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள், அந்த வித்தியாசம். இந்த வித்தியாசங்கள், இந்த பகைகள், இந்த பிரிவினைகளை எல்லாம் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே அவர் அழித்து, அவர் யூதர் யூதர் அல்லாதர் ரெண்டு பேரும் ஒன்று தான், ரெண்டு பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே 18ஆம் வசனம் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அதனால் அவர்களுக்குள்ள இருந்த வித்தியாசம், பிரிவினை, பகை எல்லாத்தையும் தம்முடைய சிலுவையினால் மாற்றி போட்டார். அதனால் இப்போ யூதர்களை பாருங்கள், கிறிஸ்தவர்களெல்லாம் ரொம்ப நேசிக்கிறாங்க. யூதர்கள் கிறிஸ்தவங்களை நேசிக்கிறாங்களா தெரியல, ஆனால் கிறிஸ்தவங்க யூதர்களை நேசிக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, அந்த நாட்டுக்கு போகிறாங்க. கிறிஸ்தவ நாடுகளெல்லாம் பாருங்கள் இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறது. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, தமிழ்நாடு அளவு கூட கிடையாது. 1 கோடி பேர் தான் அதில் இருக்காங்க. மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட காவாசி கூட கிடையாது. ஆனால் அதுக்கு உலக நாடுகள் எல்லாம், கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் நேரடியாக மறைமுகமாக உதவி செய்கின்றன. இதுக்கு முன்னால் அப்படி இல்லை, யூதன் யூதர் அல்லாதவன் பெரிய பகை இருந்துச்சு. இப்போ ஒரு சமாதானத்தை தன்னுடைய சிலுவை மரணத்தினால் இயேசு உண்டாக்கினார். அதே போல் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் நமக்கு எதிரடியாகவும் 13 படிக்கிறேன். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாமிச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும்
மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாயும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி அடித்து சிலுவையிலே ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலம் ஆக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னா பிசாசின் வல்லமைகள், பிசாசின் ஆவிகள், பிசாசின் தூதர்கள். அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு God disarmed, the Lord disarmed them, நிராயுதபாணி ஆக்கினார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆயுதங்களை எல்லாம் பறித்து கொண்டார். பிசாசின் கையிலே மரணம் பாதாளம் என்கிற 2 பயங்கரமான ஆயுதங்கள் இருந்தது. அதை அவர் பறித்து கொண்டார். ஆயுதங்களை, பிசாசு கையில் இருந்த எல்லா ஆயுதங்களையும் அவர் பறித்து கொண்டார். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளியரங்க கோலமாக்கி அவனை வேடிக்கையாக்கி, வேடிக்கை பொருளாக்கி அவனை கேவல நிர்வாணமாக்கி, ஒரு மொழிபெயர்ப்பட போடப்பட்டிருக்கிறது, பிசாசை நிர்வாணமாக்கி அவன் மேலே வெற்றி சிறந்தார். அதுக்காக தான் சிலுவையில் தொங்கினார். பிசாசை கேவலப்படுத்தணும், அவனை நிராயுதபாணி ஆக்கணும், அவனை வேடிக்கை பொருளாக்கணும். ஆண்டவர் வெற்றி சிறந்தார். சிலுவையினாலே அவர் வெற்றி சிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம கலாத்தியரில் படித்தோம். அவர் நியாயப்பிரமாணின் சாபங்களிலிருந்து நம்மை மீட்டு விட்டார். பரிசுத்த ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவதற்காக சிலுவையில் தொங்கினார். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் புறஜாதியாருக்கு வரும்படியாக அப்படி செய்தார். சிலுவையில் அவர் தொங்கினது யூதர் அல்லாதவர் பிரிவினையை மாற்றுறதுக்காக, பிசாசினுடைய ஆயுதங்களை பறித்து அவனை அவமானப்படுத்தி அவனை தோக்கடிக்கிறதுக்காக, சாபங்களிலிருந்து நம்மை மீட்டு ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களுக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கும் நம்ம உரியவர்களாக்குவதற்காக. இதனால தான் அவர் சிலுவையில் தொங்கினார். ஏன் இயேசு ரத்தம் சிந்தினார்? ரத்தம் சிந்தாமலே இறந்துருக்கலாமே. உயிரை விடுறதா இருந்தால் ரத்தம் சிந்தாமலே உயிரை விட்டுருக்கலாமே இல்லையா? இப்போ நம்ம இந்திய நாட்டில் அவர் தூக்கில் போடுறாங்க, தூக்கில் போட்டு தான் மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க. ஒரு சொட்டு ரத்தம் கூட வராது. ஏன் அந்த மாதிரி ஒரு முறையில் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படலை? இல்லை, அவர் உயிரை விட்டுருக்கலாம். அவர் சொன்னார், நான் உயிரை விடுறேன், நானே உயிரை எடுக்கிறேன்னாரு. எனக்கு அந்த அதிகாரத்தை பிதா கொடுத்துருக்கிறார். என் உயிரை எவனும் எடுக்க முடியாதுன்னாரு. யோவான் 10:17-18, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். தன்னுடைய உயிரை கொடுக்கவும் திரும்பி எடுக்கவும் ஒரு அதிகாரமுடையவராக இருந்தார். யார் அவருடைய உயிரை திரும்ப அவர்கிட்ட எடுக்க முடியாது. அவர் உயிரை விட்டுருக்கலாமே. எதுக்கு சிலுவையில் தொங்கியிருக்க? எதுக்கு ரத்தம் சிந்தனம்? கை கால்களில் ஆணி அடித்து, ஈட்டினால் அவரை குத்தி, முள்முடியினால் அவரை தலையை தொலைத்து, முதுகினால் அவரை முதுகிலே வாரினால் அடித்து, அதில் இரத்த காயம். ஏன் அவர் ரத்தம் சிந்திருக்கணும்? ரத்தம் சிந்தாமலையே அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு எருசலேம் தேவாலயத்தின் மையத்தில் நின்று எல்லாரையும் கூப்பிட்டு, பாருங்கள், இப்போ நான் ஏன் உயிரை விட போகிறேன் உங்களுக்காக, திரும்ப 3 நாள் கழித்து எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாலேயும் இப்போ பாருங்கள் உயிரை விடுறேன்ட்டு உயிரை விட்டுருக்கலாமே. ஏன் ரத்தம் சிந்தினார்? ரத்தம் சிந்துவது ரொம்ப அவசியம். புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பதற்காக ரத்தம் சிந்தினார். மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி
அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிக்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். பழைய உடன்படிக்கையும் கூட மிருகங்களுடைய இரத்தத்தால் தான் அது ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு உடன்படிக்கை அது அமுலுக்கு வர வேண்டுமானால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது ஒரு சட்டம். எபிரேயர் 8, எபிரேயர் 9, எப்படி எனில் 9:19 எபிரேயர் எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்களின் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். இந்த பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை, இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி அவங்க ஸ்தாபிச்சாங்க, எப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னா, பலி செலுத்தி அந்த காளை ஆட்டுக்கடா இதனுடைய இரத்தத்தெல்லாம் எடுத்து ஜனங்கள் மேலே தெளித்து, நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தின் மேலே தெளித்து, அப்படி தான் அவங்க அதை அமலுக்கு கொண்டு வந்தாங்க. இயேசுவும் தன்னுடைய புதிய உடன்படிக்கையை மனிதனோடு ஸ்தாபிக்கிறதுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். பழைய ஏற்பாட்டு பலிகளாகிய மிருகங்களின் இரத்தத்தினால் செய்ய முடியாததை செய்வதற்காக. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு முறையும் பலி செலுத்தணும், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முறையும் பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பாவம் மன்னிக்கப்படும். அதனால் ஆண்டவர் அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொடுப்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். மிருகங்களுடைய இரத்தத்தை விட இயேசுனுடைய இரத்தம் சிறந்தது. மிருகங்களின் இரத்தத்தினால் செய்ய முடியாததை இயேசுவின் இரத்தம் செய்தது. எபிரேயர் 10:1-3. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோடு இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படுகிறது அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகியிருக்கிறது. மிருகங்களுடைய இரத்தம் மனிதனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த முடியாது. பாவ மன்னிப்பு உண்டு, ஆனால் பாவம் மறக்கப்படாது. பாவங்கள் மறக்கப்படுகின்றன. இதுதான் பெரிய வித்தியாசம். இங்கே ஒரு நினைவு கூறுதல் இருக்குது. 3ஆம் வசனம் சொல்கிறது, பாவங்கள் உண்டு என்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகியிருக்கிறது. பாவங்கள் மிருகங்களின் இரத்தத்தினால மறக்கப்படலை, மன்னிக்கப்பட்டுச்சு, ஆனால் மறக்கப்படலை. இயேசுனுடைய இரத்தம் பாவங்களை மன்னிப்பதற்கு மட்டுமல்ல, மறப்பதற்கும் ஒரு ஏதுவாக இருக்கிறது. எபிரேயர் 8:10, 11, 12. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவது இல்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய உடன்படிக்கை. பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். இயேசுனுடைய இரத்தம் பாவங்களை மறக்கும்படி செய்கிறது. மிருகத்தினுடைய இரத்தம் பாவத்தை மன்னிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது.
பாவங்கள் மறக்கப்படுவதற்கு ஏதுவாக இருப்பதில்லை. ரெண்டாவது சிறப்பு, ரெண்டாவது வித்தியாசம், பாவ நிவர்த்தி கிடையாது. மிருகங்களுடைய ரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்யாது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அப்போ என்ன செய்யும்? 32 சங்கீதம் 1 எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். மூடும் மிருகங்களுடைய ரத்தம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அந்த முதல் வசனம் தான் நிறைவேறிச்சு பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் 2வது வசனம் நிறைவேறிச்சு. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். பாவம் மூடப்பட்டது, நிவர்த்தி செய்யப்படவில்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அசிங்கமான ஒரு காரியம் தரையில் கிடக்குது, அதை மண்ணை போட்டு மூடிடுறாங்க. பொதுவாக கிராமங்களில் அதான் செய்வாங்க. முதல்ல மண்ணளி போடுவாங்க. ஒரு அசிங்கமான காரியம் கிடந்தால் முதல்ல மண்ணளி போடுவாங்க, அப்புறம் தான் சுத்தம் பண்ணுவாங்க. கிராமங்களில் பழக்கம். இப்போ மண்ணளி போட்டுறாங்க. இப்போ அதனால் அது நிவர்த்தி கிடையாது. அது என்ன செய்கிறாங்க? இல்லைன்னா இந்த கழிவுகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு குழாய் மூலமாக ஒரு டேங்கில், கிராமங்களில் டேங்கில், செப்டி டேங்கில் கொண்டு விட்டுறாங்க. பட்டணங்களில் பாதாள சாக்கடை மூலமாக கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் விட்றாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, பயோ முறைன்னு சொல்கிறாங்க. அதாவது அதில் சில பாக்டீரியாக்களை விட்டுருவாங்க. அது முழுசும் என்ன செஞ்சிடும், இந்த கழிவுகளை எல்லாம் அதுவே சாப்பிட்ரும். சாப்பிட்டு வெறும் தண்ணி தான் இருக்கும். அப்புறம் அந்த தண்ணியை மறுபடியும் பயன்படுத்தலாம், அந்த அளவுக்கு அது சாப்பிட்ரும். ரீயூசிங், மறுபயன்பாட்டுக்கு, கழிவுகளை மறுபயன்பாட்டுக்கு ஏற்றதாக சுத்திகரித்தல் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் இப்போ வந்துடுச்சு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கழிவை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் மூடி வச்சிடுறது, அது எங்கேயாவது கொண்டு கடலில் கொண்டு விட்டுருவாங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை மூலமாக போய் கடலில் போய் கலக்குது. ஆனால் இது அப்படி இல்லை, அது இல்லாமல் போக செய்வது. அது வெறும் மூடி, மிருகங்களுடைய ரத்தம் பாவத்தை மூடிடுது. ஆனால் கிறிஸ்துவனுடைய ரத்தம் பாவங்களையே அகற்றி விடுகிறது, அதை நிவர்த்தி செய்து விடுகிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எபிரேயர் 10:11 3வது வித்தியாசம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனமாயும் இருப்பான். பலிகளை, ஒரே விதமான பலிகளை அநேகம் தரம் செலுத்தணும் மிருகங்களுடைய ரத்தத்தை பொறுத்தவரை. ஆனால் கிறிஸ்துவனுடைய ரத்தம் அப்படி இல்லை, ஒரே ஒரு தடவை தான் சிந்தப்பட்டது, அது போதுமானது. எபிரேயர் 10:12 இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து, ஒரே ஒரு தடவை தான் அவர் 26ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் எபிரேயர் 9:26 அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். முந்தின வசனம் சொல்கிறது கடைசி வரி, அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. ஒரே தரம்தான் பிரவேசித்தார், ஒரே பலிதான், ஒரே தரம் தான் வெளிப்பட்டார். ஒரே பலியினால் அவர் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலிதான். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் மிருகங்களை திரும்ப 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 பலியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை நூற்றாண்டில் எத்தனை கோடி மிருகங்களை பலியிட்டிருப்பாங்க பாருங்கள். ஆனால் இயேசு ஒரே தரம், ஒரே ஒரு முறை தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து, தன்னையே பலியிட்டு
ஒரே பலி, பல பலிகள், அது வித்தியாசம். மனசாட்சி, மிருகங்களுடைய இரத்தத்தில் குற்ற மனசாட்சி அப்படியே தான் இருக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும், பாவத்துக்கு மன்னிப்பு, பாவத்துக்கு தண்டனை கிடையாது. ஆனால் நீ பாவி, நீ பாவி, நீ பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். மனசாட்சி சொல்லும், நீ மன்னிக்கப்பட்ட பாவி, நீ மன்னிக்கப்பட்ட பாவி, நீ மன்னிக்கப்பட்ட பாவி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மன்னிக்கப்பட்ட பாவி இல்லை, நீதிமான். பழைய ஏற்பாட்டில் மன்னிக்கப்பட்ட பாவி, புதிய ஏற்பாட்டில் பாவமே செய்யாத நீதிமான் போன்ற ஒரு நிலைமை. எபிரேயர் 10:22, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். துர்மனசாட்சி இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் கூட, ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டா கூட குத்திக்கிட்டே இருந்தது, உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்தது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இயேசுனுடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது, பூரண நிச்சயத்தை கொடுக்குது. எபிரேயர் 10:22 படி. 9:14, எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினால் தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் மனசாட்சியில் இருக்கக்கூடிய செத்த கிரியைகளை எல்லாம் சுத்திகரித்து விடுகிறது. ஒரு நல் மனசாட்சி. ஞானஸ்நானத்தை குறித்து பேசும்போது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, ஒரு நல் மனசாட்சியை இயேசுடைய ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. மிருகத்தினுடைய ரத்தம் சரீரத்தை மட்டும்தான் சுத்திகரிக்கும். எபிரேயர் 9:13. அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், காளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய ரத்தம் சரீர சுத்தியை உண்டாக்குகிறது. சரீரத்தை மட்டும்தான் கழுவி சுத்திகரிக்குது, ஆவி ஆத்மாவை கழுவி சுத்திகரிக்கிறது இல்லை. ஆனால் 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்மையே சுத்திகரிக்கும். அது சரீரத்தை மட்டும்தான் சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மிருகங்களுடைய ரத்தம் சரீரத்தை மட்டும் சுத்திகரிக்கும், இயேசுனுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிக்கும். அதான் சங்கீதம் 32:2 வாஸ்தவம்ல, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ, ஆவியில் இருக்கிற அந்த கபடத்தை சுத்திகரிக்கும். அதனால நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய இரத்தத்திற்காக துதிக்கிறோம். மிருகங்களுடைய இரத்தத்துக்கு ஆள் முடியாதவைகளெல்லாம் இயேசுனுடைய ரத்தம் செய்ததற்காக சோத்தரிக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக உம்முடைய ரத்தம் இருக்கிறது. உம்முடைய ரத்தம் புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்ததற்காக, நடைமுறைக்கு கொண்டு வந்ததற்காக சோத்திரம். உம்முடைய ரத்தம் எங்கள் மனசாட்சியை பூரணப்படுத்துகிறதுக்காக சோத்திரம். உம்முடைய ரத்தம் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவுகிறதற்காக சோத்திரம். உம்முடைய ரத்தம் எங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறதற்காக சோத்திரம். உம்முடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்காக சோத்திரம். அந்த ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இரத்தத்தாலே கழுவப்படாதவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.